மாவட்டம் சங்கரன்கோவிலில் நெசவாளர் காலனியில் வசித்து வருபவர் சக்திவேல். இவரது மனைவி முப்புடாதி. இவர்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி கன்னியம்மனுக்கு முளைப்பாரி கரைக்கும் நிகழ்வு நடைபெற்ற அன்று முப்புடாதி காணவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அக்கம்பக்கத்தினர் தேடி வந்த நிலையில் முளைப்பாரி கரைக்கப்பட்டு இருந்த கிணற்றின் அருகே சென்று பார்த்தபொழுது முப்புடாதி சடலமாக கிணற்றில் மிதந்ததைக் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சங்கரன்கோவில் தாலுகா காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நகைகள் மாயமானது தொடர்பாக வங்கி செயலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்தும் வங்கியில் அடகு வைத்த நகையை திருப்பித் தராமல் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செம்பனார்கோவில் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் பாதிக்கப்பட்ட 17 விவசாயிகள் தங்கள் நகையை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நகையை மீட்டுத் தராவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வோம் என்று ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் போடி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான வடக்கு மலை தேனி வனச்சரக பகுதியில் காட்டு மாடு வேட்டையாடப்பட்டதாக போடி வனச்சரக ரேஞ்சர் நாகராஜனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் போடி டிவி KK நகர் பகுதியில் சோதனை மேற்கொண்டதில் காட்டு மாட்டை வேட்டையாடி அதன் மாமிசத்தை மட்டும் எடுத்து வந்து விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த சூர்யா, ஆகாஷ் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மேலும் 4 பேர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் வனத்துறையினர் வருவதை அறிந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து 100 கிலோ மாமிசத்தையும் வேட்டைக்கு பயன்படுத்திய கத்தி, வேல், கம்பு ஆகியவற்றை பறிமுதல் செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஆலந்துறை பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ரஞ்சித் வீடு மற்றும் காலப்பட்டி பகுதியில் உள்ள முருகன் என்பவரது வீட்டில் ஆகிய 2 வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு ஆயுதம் தயாரித்த வழக்கில் 2 பட்டதாரி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். NIA அதிகாரிகள் விசாரிக்கும் இந்த வழக்கு தொடர்பாக இன்று அதிகாலை கோவை வந்த அதிகாரிகள் 2 வீட்டிலும் சோதனை நடத்தினர். மேலும் தீவிரவாத கும்பலுடன் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. திருச்சி வயலூர் சாலை சண்முகா நகரில் உள்ள சாட்டை துரைமுருகன் வீட்டில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இன்று காலை 5 மணிக்கு வந்த 4 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு வீட்டில் இருந்த அவருடைய மனைவியிடம் சென்னையில் உள்ள NIA அலுவலகத்தில் வரும் 7ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கடிதத்தை கொடுத்துவிட்டு 8 மணிக்கு அங்கிருந்து அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். திமுக கூட்டணி வலுவாக உள்ளது. தமிழக மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கும் 40 வெற்றி பெறும் என தஞ்சையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது முதலில் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று சொன்னவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதுதான் தொடக்க புள்ளி. 5 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்திய மக்கள் என்று நான் சொல்லுவதை விட இந்து மக்கள் மோடி ஆட்சியில் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் திசை திருப்புவதற்கு ராமர் பெயரை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அது எடுபடாது. வட இந்திய மாநிலங்களிலேயே மோடி ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய உளவியல் உருவாகி இருக்கிறது. மனநிலை உருவாகி இருக்கிறது. மக்களிடையே கோபம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி இடதுசாரிகள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற தோழமை கட்சிகள் நிதிஷ்குமார் போனதை பற்றி கவலை வேண்டாம். அவர் வந்தார் மகிழ்ச்சி, போனார் அதைவிட மகிழ்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சி. புதுக்கோட்டை மாலையீடு அருகே உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 3வது மாநில அளவிலான குடியரசு தினக்குழு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகளை சட்டத்துறை அமைச்சர் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பின்னர் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்று பரிசு வென்று வந்த பள்ளி மாணவர்களை பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் முருகேசன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அதன் சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதிகளில் வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி வனவிலங்குகள் உலா வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு குன்னூர் ஆழ்வார்பேட்டை குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று நடந்து சென்றது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் இருந்து ஐடிஐ செல்லும் சாலையில் மணிகண்டன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்க்கும்போது தனது இருசக்கர வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த மணிகண்டன் குன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை பார்த்தபோது 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை தள்ளிச் செல்வது பதிவாகி இருந்தது. சிசிடிவி காட்சிகளை வைத்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை விமான நிலையத்திற்கு துபாயில் இருந்து பயணிகள் விமானம் நேற்று மதியம் வந்து சேர்ந்தது. அதில் வந்த பயணிகளின் விவரங்களை விமான நிலைய குடியேற்றத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது மதுரை குறிஞ்சி நகரை சேர்ந்த மணிசங்கர் என்பவரது கடவுச்சீட்டை குடியேற்றத்துறை அதிகாரிகள் சோதனையிட்ட போது அவர் மீது மதுரை மதிச்சியம் காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று கடந்த 2009ஆம் ஆண்டு நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து விமான நிலைய அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து மதுரை விமான நிலையம் வந்த போலீசார் மணிசங்கரை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியாரின் 129வது பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பலப்பையில் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சென்னை மண்டலம் ஓமந்தூரில் இருந்து பிறந்தநாள் விழா மற்றும் ரெட்டியாரின் குடும்ப விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சென்னை மண்டல நிர்வாகிகள் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியாருக்கு ஓமந்தூரார் வளாகத்தில் சிலை வைக்க வேண்டும் எனவும் திண்டிவனத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதாவது தமிழ்நாடு அரசுகிட்ட நாங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். அவருடைய முழு உருவ சிலை சென்னையில் ஓமந்தூரார் தோட்டம் இருக்கு. அந்த ஓமந்தூரார் தோட்டத்தில் அல்லது பிரதான முக்கிய இடத்துல சென்னையில் ஓபிஆரோட முழு உருவ சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசுக்கு. திண்டிவனத்தில் ஒரு பேருந்து நிலையம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வசந்தா மற்றும் அவரது மகன் கார்த்திக் என்பவர்கள் மீது லோடு வாகனம் மோதியது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த மேல்மருவத்தூர் போலீசார் இவர்களது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் விபத்து ஏற்படுத்திய லோடு வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்தையூர் ஊராட்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் போதுமான சாலை வசதி இல்லாததால் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் ஒத்தையடி பாதை கொண்ட ஓடை வழியில் நீரில் இறங்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் ரோடு வசதி. நாங்கள் மழை வந்தாலும் வாடியில் கடந்து தான் போகிறோம். பேக் தலையில் தூக்கிட்டு அன்றைக்கி யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. வந்து ரோடு போகிறோம் எத்தனாடி செய்தி போட்டு பார்த்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.